ஃபைனல் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் பால் குயிக்காக உள்ளே வந்துருக்கு. டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. ஸோ ஃபைனல்ஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் ஆஷ்11 ஆன் ஸ்ட்ரைக்கில் பிரேம் இருக்கார். மற்றும் ஓவர் வந்து டிவா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ அந்த பிரேம் தன்னோட விக்கெட்டிங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரா இல்லை பைஸில் அதை சிங்கிளாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மேட்ச்சு. ஸோ அதனால தான் குயிக்காக அண்ட் சேஞ்ச் டிஃபென்ஸ் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க இங்கே. சரியான ஃபாஸ்ட்டு. அதுல பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக உள்ள வந்திருக்கு டாட் பால். குயிக்காக திரும்பி தாடி எங்கேயாச்சும் வருவாங்க. ஸோ பிரேம் ஸ்ட்ரைக்கில் இருந்திருக்காரு அண்ட் அருண் விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் பால் திவா அவர்கிட்ட இருந்து அண்ட் ஃபேஸ் பண்ண பிரேம் இருக்காரு. ஸோ டெட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. திரும்பி ஒரு டெட் பாலு. இதை அடி போய் ரெண்டு உள்ள வந்திருக்கு. ஸோ நிற்க வச்சு வர்றாங்க. நாங்கள் சிங்கிள் கிடைக்குமான்னு பார்க்கும்போது இல்லை விக்கெட்டோட கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 டீம்ஸ். ஸோ ஃபைனல் வெற்றி பெறணும்னா 4 அண்ட் ஸ்ரீஹரி அண்ட் ஸ்ட்ரைக்கில் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரோஷன். அங்கே லெக்கில் போட்டுருக்காங்க. குயிக்காக அண்ட் ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் 3 runs அவே ஃப்ரம் வெற்றி. பார்ப்போம். குயிக்காக அண்ட் உள்ள லைன்லேருந்து நல்லா இருக்குது டாட் பால். ஸோ 4 பாலுக்கு தேவை 3 ஷார்ட்டு அண்ட் ஸ்ட்ரைட் இதை போல் ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ 3 பாலுக்கு தேவை 3. நிக்கன் பால் பின்னாடி சிங்கிள் அண்ட் டபுள். குயிக்காக ஓடினா ஓடலாம். குயிக்காக ஓடி இருக்காங்க. மணி இதோட விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பாலுக்கு தேவை 2 ஃபைனலில். ஸோ பேட் லைட்டு ரொம்ப லைட் இல்லை. அண்ட் லெக்கில் அந்த பால் டச் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிள் அண்ட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 1 பாலுக்கு தேவை 1. தூக்கி விட்டாரு ஃபீல்டர் தலைக்கு மேலே. இதோட டீம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை ஃபர்ஸ்ட் ப்ரைஸை எடுத்துருக்காங்க. ரன்னர் அப்போ ஆஷ்11 கம்ப்ளீட் பண்ணி